எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு கணக்கு பாடத்த ஒரு ஜாலியான மிட்டாய் கடைக்கு போற அட்வென்ச்சரா மாத்துனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அததான் செய்ய போறோம். ஆமாங்க. இந்த டீச்சர் சொல்றத கேட்கும்போதே புரியுது இல்லையா? இந்த 3 இலக்க கழித்தல் கணக்குனாலே டீச்சர்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு சின்ன பயம் வந்துடும். இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சவால் தான். அதுலயும் குறிப்பா இந்த கடன் வாங்கி கழிக்கிறோம்னு சொல்றோமே, அந்த இடமாற்றம், அதாவது ரீக்ரூப்பிங், அதுதான் நிறைய குழந்தைங்கள ரொம்பவே குழப்பி விட்டுரும். ஆனா யோசிச்சு பாருங்க, கணக்க கத்துக்க ஒரு மிட்டாய் கடையை விட ஒரு சூப்பரான இடம் வேற என்ன இருக்க முடியும்? வாங்க, நம்மளோட கலர்ஃபுல்லான மிட்டாய் கடைக்குள்ள போகலாம். சரி, நம்ம கடை திறக்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான உத்திய புரிஞ்சுக்கலாம். அதாவது, ஒரு கணக்க எப்படி செய்யணும்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி செய்யறோம்னு தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க விஷயமே. நாம செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அது வாழ்க்கையில என்னைக்கும் மறக்காது. சும்மா மனப்பாடம் பண்றதுக்கும் அர்த்தம் புரிஞ்சு செய்யறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். அந்த கடன் வாங்குற மேட்டரை குழந்தைங்க கண்ணால பார்த்து கையால தொட்டு உணர்ற மாதிரி ஒரு விஷயமா மாத்தணும். அப்படி செஞ்சா அவங்க ரொம்ப சுலபமா கத்துக்குவாங்க. சரி, இப்போ நம்ம மிட்டாய் கடைக்குள்ள போறதுக்கான நேரம் வந்தாச்சு. எண்களை எப்படி சூப்பரான சுவையான இனிப்புகளா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். ஒன்றுகள்னா தனித்தனியா இருக்கிற மிட்டாய், பத்துகள்னா 10 மிட்டாயும் ஒன்னா சேர்த்து கட்டின ஒரு கட்டு, நூறுகள்னா 100 மிட்டாய் இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸ். இப்போ கணக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா மாறிடுச்சு இல்லையா? ஓகே, இப்பதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம மிட்டாய் கடையில ஒரு பெரிய பரிமாற்றம் நடக்க போகுது. வாங்க, கணக்க போட ஆரம்பிக்கலாம். நம்ம கடைக்கே ஒரு குட்டி பாப்பா வருது. அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து மிட்டாய் வாங்கணும். சரி, நம்ம கடையில மொத்தம் 42 மிட்டாய் இருக்கு. வந்த குழந்தை 8 மிட்டாய் கேக்குது. இத கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்ம கிட்ட 4 மிட்டாய் கட்டுகளும் 2 தனி மிட்டாயும் தான் இருக்கு. ஆனா வந்த குழந்தைக்கோ 8 தனி மிட்டாய் வேணுமா? அடடா, நம்ம கிட்ட இருக்கிறது 2 தனி மிட்டாய் தான். ஆனா அவங்களுக்கு 8 வேணும். இப்போ கொடுக்க முடியுமா? முடியாதுல. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? யோசிங்க. இதோ பாருங்க, மேஜிக். நாம இங்க கடன் வாங்கல, அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிட்டாய் கட்டைய அவிழ்த்து 10 தனி மிட்டாயா மாத்துறோம். அப்போ நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்த 2 மிட்டாயோட சேர்ந்து மொத்தம் 12 தனி மிட்டாய் வந்துடுச்சு. சூப்பர் இல்ல? இப்போ ரொம்ப ஈஸி. நம்ம கிட்ட இருந்த அந்த 12 தனி மிட்டாயில இருந்து 8 மிட்டாய குழந்தைக்கு கொடுத்தாச்சு. மீதி நம்ம கிட்ட 3 கட்டுகளும் 4 தனி மிட்டாயும் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட மொத்தம் இருக்கிறது 34. வாவ், கணக்கு முடிஞ்சது. கணக்கு போட்டா மட்டும் போதுமா? அது குழந்தைங்க மனசுல பதியணுமே. அதுக்கு நாம அவங்கள பாடத்துல முழுசா ஈடுபட வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, முடியுமா, என்ன செய்யலான்னு கேள்வி கேட்கறதும் கரெக்டா சொல்லும்போது சூப்பர், வாவ்னு பாராட்டுறதும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு சாதாரண பாடத்தை ஒரு ஜாலியான விளையாட்டா மாத்தும். சரி, நம்ம இந்த மிட்டாய் கடை அட்வென்ச்சர் மூலமா என்ன கத்துக்கிட்டோம்? இதுலேருந்து நமக்கு ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருக்கு. இது ஏதோ ஒரு தந்திரம் மட்டும் இல்ல, இது ஒரு முறை. எந்த ஒரு கஷ்டமான பாடத்தையும் எடுத்துக்கோங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு விளையாட்டுன்னு ஒரு வடிவம் கொடுங்க. அப்புறம் பாருங்க, எவ்வளோ கஷ்டமான பாடமும் சுலபமா மாறிடும். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க எந்த கஷ்டமான பாடத்தை இந்த மாதிரி ஒரு சூப்பரான, ஜாலியான, மறக்கவே முடியாத ஒரு பயணமா மாட்டப் போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வகுப்பறையில நீங்க ஒரு மேஜிக்கை உருவாக்க போறீங்க.